மார்னிங் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு முக்கியமான நிகழ்வுகள் மட்டுமல்லாம எடிட்டோரியல் அனாலிசிஸும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், பிஎம் மோடி டிஃபென்ஸ் ட்ரேட் டீல் அஸ் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ட்ரேட் டீல் அஸ் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ ஆக்சுவலா என்ன இஷ்யூ அப்படின்னா, நியூஸ் எதை பொறுத்து அப்படின்னா, பிடிஐ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம இப்போ பெருவா மேஜரா நம்ம கோட் பண்ண போனா யூஎஸோடையும் யூரோப்பியன் யூனியனோடையும் நம்ம ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரேட் டீல்னால மேஜரா நம்ம எம்எஸ்எம்இ செக்டார், நம்ம இந்தியன் எக்கனாமிக் குரோத்தோட இன்ஜின்னு சொல்லலாம் எம்எஸ்எம்இ செக்டார். அந்த செக்டார் அதிகப்படியா பயனடையும். அண்ட் தென் பிரைவேட் கார்பரேட்ஸ் இந்த சிச்சுவேஷனை எப்படி தனக்கானதா மாத்தி எக்கனாமிக் குரோத் மட்டும் இல்லாம அவங்களோட குரோத்தையும் சீரடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? யூரோப்பியன் யூனியன் டீல் அண்ட் யூஎஸோட இருக்கிற ட்ரேட் டீல் எம்எஸ்எம்இ ஃபோக்கஸ்ட். ஃபர்ஸ்ட், இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் கன்க்ளூடட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கன்க்ளூடட். ஃபர்ஸ்ட் திங், நம்ம இந்தியா யூரோப்பியன் யூனியனோட போட்டிருக்க டீல் வந்து மதர் ஆஃப் ஆல் டீல் சொல்லுவாங்க. மதர் ஆஃப் ஆல் டீல். டீல் கன்ஃபார்ம் ஆனது ஜனவரி 2026. மேஜரா இதனால நம்ம பிளஸ் பாயிண்டா இருக்க போறது, we are going to get the biggest market. யூஎஸ் மட்டுமே சார்ந்து இருந்தோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு. இப்போ யூரோப்பியன் யூனியனும் நம்மளோட பிக்கெஸ்ட் மார்க்கெட்டா வருது. ஸோ அப்படி என்னென்ன கூட்ஸ் நம்ம மேஜரா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்டைல்ஸ், லெதர், ஆட்டோமொபைல்ஸ், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் we can export to the European Union through European Union Free Trade Agreement concluded. ஓகேவா? நெக்ஸ்ட், யூஎஸ் டாரிஃப் பிரேக். நல்லா கவனிக்கணும், இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் சைன் ஆயிருக்கிறது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அல்ல, அது வந்து டாரிஃப் ரிடக்ஷனுக்காக. ஸோ டாரிஃப்ல டைப்ஸ் ஆஃப் டாரிஃப்ல ஒரு விதமான டாரிஃப் தான் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப். டாரிஃப் இந்த டாரிஃப் எதுக்குன்னா, if a country lays a tariff on us அப்படின்னா we can replace the tariff. நம்ம மேல இருந்து ஒரு டாரிஃப் போடுறாங்க, யூஎஸ் போடுறாங்கன்னா யூஎஸ்க்கு நம்ம போடலாம். அதுதான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். நம்மளும் யூஎஸும் ஒரு டீல் வச்சு இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனாலையும் நமக்கு எக்ஸ்போர்ட் இந்தியாவில இருந்து கூட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து கூட்ஸ் மட்டும் இல்லாம நமக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு இடமாவும் இருக்கும். இங்க இருந்து நம்ம மைக்ரேட் ஆகி போய் ஒர்க் பண்றோம் இல்லையா, அது மாதிரி யூஎஸ்க்கு அதிகமான வாய்ப்பு. டிஜிட்டல் ட்ரேட், சப்ளை செயின் ரிசைலன்ஸ். சப்ளை செயின் ரிசைலன்ஸ், இங்க இருந்து ப்ரொடக்ஷன் ஆகுற எம்எஸ்எம்இல கூட்ஸ் எல்லாம் அந்த சப்ளை செயின்ல லிங்க் ஆயிட்டு நம்ம கூட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளோட கூட்ஸோட குவாலிட்டி பொறுத்து நம்மளோட டிமாண்ட்ஸ் இன்னும் அதிகமாகும் போகுது. அதுக்கு வழிவகையா இருக்கிறது யூஎஸோட டாரிஃப் பிரேக் த்ரூ. ஓகேவா? எம்எஸ்எம்இ இன்டகிரேஷன். இந்த ரெண்டு டீல்னாலையும் பெருசா சப்போர்ட் ஆக போகுது, பெருசா வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆக போறது இல்ல பயன் அடைய போறது யாருன்னா எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இ செக்டார் இன்ஜின் ஆஃப் growth. ஸோ ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல நம்ம எம்எஸ்எம்இ செக்டாரை பத்தி படிக்கணும். எம்எஸ்எம்இ செக்டார் which combines both organized and unorganized. ஸோ ஆர்கனைஸ்டா அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்ந்ததா தான் இருக்கும். அதுல which contributes, அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து 30% to the GDP, 45% of total export. ஸோ இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்க அதிகம். ஸோ அது ஒன் ஆஃப் த இன்ஜின் ஆஃப் த growth தான். ஓகேவா? ஸோ the sectors of MSME. First, micro sector. Micro, which involves the investment below 1 crore and turnover should be equal to or above 5 crores. Small அப்படின்னா investment should be below 10 crores and turnover should be or equal to above 50 crores. Medium na investment should be below 50 crores and turnover should be equal to or above 250 crores. Silent strategic trade partnership key features. So already சொல்லியாச்சு, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் டீல்ல ஆக்சுவலா இட்ஸ் a tariff based trade deal. அதுல மேஜர் நமக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸ், செமிகண்டக்டர் சப்ளை செயின். செமிகண்டக்டர் அதாவது பேசிக் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் டெக்னாலஜி ஓரியன்ட் மெஷின்ஸுக்கும் எல்லாத்துக்கும் பேஸ் என்ன
செமிகண்டக்டர்ஸ் தான். செமிகண்டக்டர்ஸ்க்கு நமக்கு கிடைக்கும். கிளீன் எனர்ஜிக்கு கிளீன் எனர்ஜி, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துக்கும் பெஸ்ட். இந்தியா யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து மார்க்கெட் ஆக்சஸ், reciprocal tariff plays major role for the market access. And technology cooperation both defense and IT sector technology cooperation ரெண்டுமே அச்சீவ் பண்ண முடியும் இந்த ரெண்டு டீல்னால. ஓகேவா? private sector, so major focus MSME நாலும் which includes private sector also. private sector ல corporates major benefits ஆகலாம் because they will work for the profit based. அப்போ more competition will arise and more and more technological innovation will be included. ஓகேவா? next, cotton farmers erupt against Goel's US import remarks, warns of price crash and surrender to US imperialism. நியூஸோட பேக்வர்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், ஓவர்வியூ பார்க்கணும். ஃபர்ஸ்ட், நம்மளோட நெய்பரா இருக்கிற பங்களாதேஷ் have signed a deal with the US by for accepting cotton, importing cotton with zero tariff. இதனால என்ன ஆகும்? we are exporting cotton to Bangladesh. அப்போ நம்மளோட காட்டனை பங்களாதேஷ் வாங்காம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் ஓட காட்டன் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியாவும் we also buys cotton from US. யூஎஸ்ல இருந்து நம்மளும் காட்டன் வாங்குறோம், ஆனா somewhat tariff ஓட. இந்தியா buys cotton from US with tariff. so இப்போ பங்களாதேஷ் எடுத்திருக்க ஸ்டாண்டு அந்த டாரிஃபை ஜீரோ ஆக்கி காட்டனை இம்போர்ட் பண்ணி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்ல அந்த காட்டனை டெக்ஸ்டைலா ரெடி ஆக்கி எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் அண்ட் தென் யூஎஸ் மஸ்ட் இம்போர்ட் தட் காட்டன் டெக்ஸ்டைல் விச் ஹஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் பங்களாதேஷ் வித் ஜீரோ டாரிஃப். அப்புறம் ஜீரோ டாரிஃபா இங்க இருந்து வாங்க முடியும் அப்படின்னு. அப்போ ஒரு சர்க்குலர் எக்கானமி ஃபார் யூஎஸ் அண்ட் பங்களாதேஷ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அப்போ இந்தியா we have the chances to make that same agreement with the US அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு யாரு? பியூஷ் கோயல், காமர்ஸ் மினிஸ்டர். சோ இதை எதிர்த்து இந்தியாவில் இருக்கிற காட்டன் க்ரோயர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா if at all we are getting US காட்டன்னா we are also cultivating cotton in India. அப்ப நம்மளோட காட்டன்ஸ் எங்க போகும்? ஓகேவா? அதனாலதான் இந்த ப்ரொடெஸ்ட். trade deal that sparked outrage. Commerce minister was just announcement, the actual deal sign ஆகல, but it has a ஒரு பேஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி we are importing cotton from US with a high range. ஓகேவா? அதிகப்படியா காட்டன் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் யூஎஸ் கிட்ட இருந்து. ஸோ அப்போ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கலாம். ஃபுல் டைம் ஃபுல்லா அந்த ஜீரோ டாரிஃப்ல போட்டு இன்னும் அதிகமா இம்போர்ட் பண்றதுக்கு வழி வகுக்கலாம். ஸோ அதனால மேஜரா பாதிக்கப்பட போற ஏரியாஸ் பாத்தீங்கன்னா பஞ்சாப், குஜராத், காட்டன் ரைஸ். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் அண்ட் த டேட்டா சேசஸ் 95.5% ஆஃப் யூஎஸ் இம்போர்ட் சர்ச். யூஎஸ்ல இருந்து வாங்குற காட்டனோட இம்போர்ட் பர்சன்டேஜ் இவ்வளவு அதிகமா இருக்கு, 95%. ஓகேவா? அண்ட் எம்எஸ்எம்இ கேப். ஆக்சுவலா நம்மளோட காட்டன் குரோயர்ஸ் இந்தியாவில் குரோ ஆகிற காட்டனுக்கு எம்எஸ்எம்இ ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஒரு ரேட்டு 10,000 சம்திங் 10,000 per quintal, 10,075 per quintal வந்து we should fix MSP, but we are fixing only 7,710 per quintal. So we are purposefully neglecting the cotton which grows in India. So this is the concern which arises by the farmers in India against the Commerce Minister. ஓகேவா? நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வாங்காம யூஎஸ் ஓட ப்ராடக்ட்ஸ் வாங்கி சேல் பண்ணா நம்ம ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ண முடியும்? இதுதான் ஆக்சுவல் இஷ்யூ. ஸோ we have to study about cotton growing landscapes and its demands in India. First, cotton landscape. India's farmer face mounting challenge in cotton production. Okay, cotton production in India can be classified as northern zone, central zone, and southern zone. Northern zone, which comprises
states of Punjab, Haryana, Rajasthan, and it is irrigation dependent area. Irrigation dependent. Bakra Nangal Dam, which is built across Sutlej River, implies major of the water for cotton growing in northern zone. And central zone major is black soil, so it will drain the water content. Drain ஆகி வச்சிருக்கும். அந்த டைம்ல அதிகப்படியான காட்டன் கொடுக்கிற தன்மை இந்த பிளாக் சாயில் இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் லார்ஜ் எங்க இருக்குன்னா இந்த சென்ட்ரல் ஜோன்ஸ் தான். ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார் காட்டன் வந்து எங்க இருக்குன்னா சென்ட்ரல் ஜோன்ஸ்ல தான். அண்ட் சதர்ன் ஜோன்ஸ் ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, சதர்ன் ஜோன்ஸ்ல குவான்டிட்டி மேபி ஸ்மாலா இருக்கலாம், பட் குவாலிட்டி ஹையர். ஏன்னா காட்டனோட ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபைபர்ஸ் லாங் எவ்வளவு லென்த்தா இருக்கோ அதை பொறுத்து தான் டெக்ஸ்டைலோட குவாலிட்டி ஸ்ட்ராங்காகவும் சாஃப்டாகவும் இருக்க முடியும். ஸோ அந்த லென்த் ஆஃப் த ஃபைபர் ஹையஸ்ட் எங்கன்னா சதர்ன் சைடில் தான். லாங் எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன். ஸோ climatic condition which is needed for a cotton cultivation. First, temperature 21 to 30 degrees Celsius இருக்கணும். Rainfall should not be above 100 centimeters. Especially when the season is matured, when the time to reap the cotton, there should not be any rain. எந்த wetness இல்லாம இருந்தாதான் அந்த காட்டனை நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? Types of cotton: short staple, medium staple, long staple. BT cotton, it's a biotechnologically developed cotton which neglect புல்வாம்ஸ் வந்து அந்த காட்டன் அது முத்தி வர்ற டைம்ல அந்த காட்டன் மேல அந்த புல்வாம்ஸ் வந்துடும், புழுக்கள் வந்துரு, அந்த காட்டனே செதைச்சிரும். ஸோ வி டெவலப்டு பிடி காட்டன், பேசிலஸ் துரிஞ்சனசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலமா டெவலப் பண்ணதான் இந்த பிடி காட்டன். இன் தட் காட்டன் த புல்வாம்ஸ் வில் நாட் அக்கர். ஓகேவா? This is the major type of cotton which is grown in India. India launches AI Impact Summit 2026 with the human-centric focus. News overview enna appadina, whole world moving towards AI and its technological development. So India is conducting AI Summit in Delhi, which is inaugurated by our Modi President, Prime Minister. Which is the summit is going to be attended by 100 countries representatives and 20 major leaders of the world. Okay, so we have to study about the AI and its development. Truly a global gathering because representatives from 100 countries, representatives from 100 countries and 20 countries ஓட major leaders. ஓகேவா? அண்ட் யாரெல்லாம் பெருசா சொல்ல முடியும் அப்படின்னா, we can contrast President Lula da Silva, Crown Prince of UAE, French President Emmanuel Macron are the major leaders who are going to appear in the summit. ஓகேவா? India's human-centric mission. எப்பயில இருந்து நம்ம இந்தியா ஏஐ மிஷன் சொல்லி நிதி ஆயோகோட ஒரு மிஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்துமே நம்ம we are going to approach AI technology as human-centric and ethics-involved development. எல்லாருக்கும் போய் சேரணும், ஏஐ நாலேஜ்ல இருந்து அதோட பெனிஃபிட்ல இருந்து எல்லாருமே போய் சேரணும் அப்படிங்கிற பாலிசி தான் we are taken over the AI technology. ஓகேவா? அதுல மேஜர் பார்ட் வந்து human-centric and technology-driven. Focus only on regulatory frameworks. India positioning emphasis on ensuring AI resources benefit to all nations and particularly those of global south. We are focusing majorly on global south. Global south la AI technological benefits should be shared by all the nations. இதுதான் நம்ம எடுத்துக்கிற policy approach. ஓகேவா? AI, understanding the AI. ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப பேஸ் லெவல்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டாதான் கரெக்டா அதை கான்செப்ட் பண்ண முடியும்.
ஒரு ஹியூமன் என்ன யோசிச்சு ஒரு 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 இடத்துல என்ன டெசிஷன் மேக் பண்றானோ, பாசிபிலிட்டிஸ் பிளஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு இடத்துல முடிவெடுக்க முடியும் அப்படின்னா அது ஹியூமனால மட்டும் இல்ல, ஒரு மெஷினாலையும் எடுக்க முடியும். அப்ப அந்த குவாலிட்டி அங்க கொண்டு போய் சேர்க்கறது தான் ஏஐ. அது ஒரு நாள்ல, ஒரு இயர்ல, ஒரு இடத்துல டக்குன்னு ஸ்டார்ட் ஆகல. இட் ஆல் ஸ்டார்டட் இன் 1950s. இயர்லி ஏஐஸ். இந்த 1950sல இயர்லி ஏஐல என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, the system will be given certain rules and codes and system should not cross the rule. என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் இந்த 1950sல ஏஐ செஞ்சுட்டு இருந்துச்சு, இயர்லி ஏஐ. So it does not have the capacity to learn or to take decision. எப்போ 1950sல. And AI winter, a period during 1970s to 80s. இந்த ஏஐ வின்டர் அப்படிங்கிற பீரியட் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த டைம்ல ஸோ 1950sல இந்த ஏஐ ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகக்குள்ள அதுக்கு ஒரு பயங்கர ஸ்கோப் இருந்தது, ஃபண்டிங் அதிகமாக அலோகேட் பண்ணாங்க. பட் இந்த 70sல இந்த ட்ரெண்ட் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. There are no more funds has been allocated for the AI technology, and 70 to 80s there is a stag in AI technology and its development. Okay, and then comes the machine learning. A superpower was given to the AI. என்ன அப்படின்னா, it has given the capacity to read or to read from the data which was provided. ஒரு கொடுத்த டேட்டாவை படிக்கிறதுக்கான ஒரு திறமைய இந்த மிஷின் லேர்னிங்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டீப் லேர்னிங் அப்படின்னா அந்த மிஷின் லேர்னிங்கோட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி. கண்டென்ட்ஸ் மட்டும் இல்லாம இமேஜஸ், வாய்ஸஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் எங்க கிடைக்குதுன்னா அந்த டீப் லேர்னிங்ல தான். மிஷின் லேர்னிங் டு டீப் லேர்னிங். அதுல இருந்து தான் அந்த டீப் லேர்னிங்ல வந்து அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் வந்து டெசிஷன் மேக்கிங் ஃப்ரம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அதுவும் இல்லாம இது ஒரு பேட்டர்னை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை நம்ம அந்த ஏஐக்கு ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல இருந்து கரெக்டான பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி ஆக்சுவல் அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னு சொல்லி கரெக்டா டிரைவ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல நிறுத்த முடியும். எதனால? இந்த டீப் லேர்னிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஏஐனால. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏஐ. நேரோ ஏஐ. நேரோ ஏஐனா இப்ப நம்ம கரெக்டா நம்ம பிராக்டிஸ் பண்ற இப்ப யூடியூபோட சர்ச் இன்ஜின், கூகுளோட வாய்ஸ் ஓவர் நமக்கு கொடுக்கும் இல்லையா, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா கூகுள் ரிப்ளை பண்ணது இல்ல, ஜெமினில, இதெல்லாம் நேரோ ஏஐ. ஏன்னா தே ஆர் கிவன் வித் பர்டிகுலர் அண்ட் சிங்கிள் டாஸ்க், அதனால அது நேரோ ஏஐ. ஜெனரல் ஏஐனா இட்ஸ் நாட் இன் பிராக்டிக்கல் வேர்ல்ட். இப்ப இன்னும் இது வரைக்கும் அது கொண்டு வரல. இட் இஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். என்ன அப்படின்னா, ஸோ இதோட அட்வான்ஸ்மெண்ட்னா இதுக்கு அதிகமா ஸ்பீடா ஒரு வேலையை செய்யறதுக்காக இருக்கலாம், இல்ல அதுவே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணது இல்லையா, ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணது இல்லையா, அந்த ஐடியாஸ் ஜென்ரேஷன் புக்ஸை படிச்சு இன்னும் மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து எடுத்து அதுல இருந்து இன்னும் அட்வான்ஸ்மெண்டா திங்க் பண்ணி வேற ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான ஸ்டேஜஸ். இதோட ஒரு 10 to 20% எஃபிஷியன்சி அதிகம் வச்சிருக்கலாம். இது ஜெனரல் ஏஐ. சூப்பர் ஏஐங்கிறது அதுக்கும் அட்வான்ஸ்மெண்ட் தியரியில தான் இருக்கு, இன்னும் உள்ள கொண்டு வரல. ஓகேவா? இதெல்லாம் தான் ஸ்டேஜஸ். இப்போ நம்ம ஆக்சுவலா பிராக்டிஸ் பண்றது நேரோ ஏஐ தான். ஜெனரல் ஏஐ வந்து அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா இன்னும் நம்ம கொண்டு வரல. அது கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ஃபேஸ். Based on functionality, reactive machines, limited memory AI, and theory of AI mind. Herat in Kashmir, displaced Pandits celebrate as Muslim, recall fading the bond of brotherhood. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இந்தியா ஃபுல்லா இந்துஸ் கொண்டாடுறாங்க. அட் த சேம் டைம் காஷ்மீர்ல இருக்கிற அந்த கொண்டாட்டத்துக்கு பேர் தான் ஹிராத். ஃபெஸ்டிவல் ஹிராத். ஸோ இந்த ஹிராத்தை என்ன ஆங்கிள் இங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா, காஷ்மீரி பண்டிட் டியூ டு த கம்யூனல் கிளாஸ் தே ஹேவ் மைக்ரேட்டட் ஃப்ரம் த காஷ்மீர் அண்ட் செட்டில்ட் ஆல் ஓவர் இந்தியா. வேற இடத்துல போய் மைக்ரேட் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற பாண்டிங், அங்க இருக்கிற முஸ்லிம்ஸோட இருக்கிற பாண்டிங்கை நிலவுறுத்தும் வகையில இந்த டேட்ல ஒரு சில அக்கேஷன்ஸ் நடந்திருக்கு. அதுதான் நியூஸ். ஓகேவா?
Muslims in Kashmir remember the shared tradition and cultural exchanges. So இங்கேருந்து மிக்ஸ் மைக்ரேட் ஆகி போனவங்க கம்யூனல் கிளாஸ் மைக்ரேட் போனவங்க இந்து பண்டிட்ஸோட நினைவுகளை கொண்டாடுற அளவுக்கு. ஓகேவா? Elsewhere, dual narrative. Across their own homes. இந்த ஹிராத் ஃபெஸ்டிவலை காஷ்மீரி பண்டிட்ஸ் மைக்ரேட் ஆகி போயிருக்காங்களே அந்த இடத்துல செலிப்ரேட் பண்றாங்க. Reviving the bond. Prominent figures, stories of cultures. Former Jammu and Kashmir Minister Hasib Drabu, ஒரு முஸ்லிம், அவங்க ஒரு அவங்களோட கொண்டாட்டத்தை மறுபடியும் வெளிப்படுத்துறாங்க. ஷேரிங் த வால்நட்ஸ் அண்ட் ஸோ இப்போ நம்ம ஒரு தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஹெராத்தில் வால்நட்ஸ் மட்டன் இந்த மாதிரியான பொருட்களை ஷேர் பண்ணி தன்னோட கல்ச்சரல் லிங்கேஜஸை வெளிப்படுத்துவாங்க. அந்த ஆக்சுவல் அந்த சினாரியோ நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். ISRO ராக்கெட் டெப்ரிஸ் வித் a நேஷனல் எம்ப்ளம் washes ashore in Maldives. washes ashore in Maldives. என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் வெஹிக்கிளை சேட்டலைட்டை லான்ச் பண்ண அனுப்புறோம் அப்படின்னா, ஆஃப்டர் லான்ச்சிங் த சேட்டலைட் அந்த லான்ச் வெஹிக்கிள் வில் ஃபால் இன் த கிரவுண்ட், ஃபால் ஆகும். we will define a path to where it should fall அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுவோம். அங்க அந்த ராக்கெட் லான்ச் அந்த வெஹிக்கிள் வந்து மேக்சிமமா பே ஆஃப் பெங்கால் இந்த இந்தியன் ஓஷன் இந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் ஆகி விழுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். அப்படி கீழே விழுந்த ராக்கெட்டோட பாத் மால்தீவ்ஸ்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல கிடைச்சிருக்கு. அதுதான் நியூஸ். ஓகேவா? அந்த வெஹிக்கிள் என்னன்னா LVM-3M6 மிஷன் லான்ச்டு. ஓகேவா? இந்த மிஷன்ல லான்ச் பண்ணதுதான் அந்த லான்ச் வெஹிக்கிள். அது மிஸ் ஆயிருக்கு. லொகேஷன் எந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னா குனாதாவோ, எங்கன்னா இது வந்து மால்தீவ்ஸ்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட். டிஸ்கவர் டேட் 12th February 2026. ஓகேவா? டைம்லைன். அந்த மிஷன் லான்ச் ஆனது 19th December, 28th Decemberல ஃபர்ஸ்ட் டெப்ரிஸ். ஸோ பார்ட்டா மிஸ் ஆகும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இப்படிதான் வந்து அந்த லான்ச் வெஹிக்கிள் ஒன்னா மிஸ் ஆகி கீழே வரும். அப்போ அது செப்பரேட்டா வேற இடத்துல விழுந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் டெப்ரிஸ் கிடைச்சது December 28th எங்கன்னா ஸ்ரீலங்கால திருவண்ணாமலையில. அப்படியா அந்த ஸ்டேஜஸ்ல கிடைச்சதுதான் இப்போ. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, யுஎஸ்ல இருக்கிற பிரைவேட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் எக்ஸ். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும் அதுகிட்ட மட்டும்தான் இந்த டெக்னாலஜி இருக்கு. என்ன டெக்னாலஜினா, ஒரு ராக்கெட் ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிள் போய் சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டு ஆக்சுவலா டிஃபைன்டு பிளேஸ்ல எந்த ஒரு சேதங்களும் இல்லாம ரீயூஸ் பண்ற அளவுக்கு அந்த வெஹிக்கிள் கரெக்டா ஒரு இடத்துல வந்து பிளேஸ் ஆகி ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சக்சஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா? ஆனா நம்ம ISROல நம்ம என்னதான் அச்சீவ் பண்ணல. எடிட்டோரியல். ஸோ ஒரு எடிட்டோரியல், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டோரியல். பில்டிங் ட்ரஸ்ட் இன் AI இன் ஏஷியா, எ கால் ஃபார் காமன் ஃப்ரேம்வொர்க். நம்ம ஏற்கனவே இந்த நியூஸ்ல பார்த்தோம் காமன் ஃப்ரேம்வொர்க். ஏற்கனவே நியூஸ்ல பார்த்தோம் என்ன, AI பத்தி நியூஸ்ல பார்த்தோம். ஸோ ஏஐங்கிறது இன்டர்நெட் மாதிரியான தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு அரௌண்ட் த வேர்ல்ட். அப்போ we have to make a common or unified framework to face the AI technology for guidelines, regulation and benefits. இதுதான் இந்த எடிட்டோரியலோட சாராம்சம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெசிஷன். ஸோ ஒரு ஏரியாவும் இப்போ வேர்ல்டுல இருக்கிற ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு கண்ட்ரிஸ் ஒவ்வொரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி வெளியே சொல்றாங்க இந்த எடிட்டோரியல்ல. ஓகேவா? ஸோ அப்படி ஃபோக்கஸா சொன்ன ஏரியாஸ். ஃபர்ஸ்ட் சவுத் கொரியா, ரீடைனிங் மெமரி சிப் டாமினன்ஸ். சவுத் கொரியா தான் சிப் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணி ரெடி பண்ற சிப்ஸ் இருக்கு இல்லையா, which is based for building an AI. அந்த பேஸ் எங்க அதிகப்படுதுன்னா சவுத் கொரியால. சிங்கப்பூர் பேஸ் ஃபார் AI செக்டர், AI கவர்னன்ஸ் இருக்கு. சைனா குளோபல் கவர்னன்ஸ் ரெஸ்பாண்டிங் சாவரின் கண்ட்ரோல். சைனா தான் ஹையஸ்ட்
ஏஐ பாலிசியா இருக்கலாம், ஏஐ டெக்னாலஜியா இருக்கலாம், ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி சைனா. இந்தியா அப்ஸ்கில்லிங் ஐடி ஒர்க் ஃபோர்ஸ், we are blessed with the major workforce எங்க இந்தியா. ஸோ ஏஐ டெக்னாலஜியில சவுத் கொரியாவோட பார்ட் மெமரி சிப்புக்காகவும், சிங்கப்பூரோட பார்ட் கவர்னன்ஸ் ஏஐ பேஸுக்காகவும், சைனா டெக்னாலஜிக்காகவும், இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ்க்காகவும், நேபாள் எனர்ஜி எஃபிஷியன்ட் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி எஃபிஷியன்டா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி யூனிஃபைடா ஒரு டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜியை கவர்ன் பண்ணா ஹியூமன் ரேஸ் வில் ரீப் மேக்ஸிமம் பெனிஃபிட் அவுட் ஆஃப் ஏஐ. இதுதான் அந்த எடிட்டோரியலோட பாயிண்ட். ட்ரஸ்ட் அந்த அந்த யூனிஃபைடா கொண்டு போறாங்க இல்லையா, அதுல மேஜரா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ட்ரஸ்ட், ரிசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரிசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் இல்ல நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்குள்ள ஏதோ ஃபிரிக்ஷன் வந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஐ பில்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் நாட் பி பிரேக், அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்கணும். ப்ரொபஷனேட் கவர்னன்ஸ், ப்ரொபஷனேட் கவர்னன்ஸ்னா யூனிஃபைடு ஏஐன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்தியாவோட பார்ட் அந்த கவர்னன்ஸ்ல எவ்வளவு இருக்கும், நேபாளோட பார்ட் எவ்வளவு இருக்கும், அந்தந்த பார்ட் படி அவங்களோட கைட்லைன்ஸ் படி இந்த கவர்னன்ஸ் கண்ட்ரோல் யூனிஃபைடா இருக்கணும்னு சொல்றாங்க. சைபர் செக்யூரிட்டி ஒரு முக்கியமான அம்சம் அந்த எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும். எதை நோக்கினா ஏஐ நோக்கி. My question: Prime Minister Modi has asserted that India's recent trade agreements were negotiated from a position of strength. So, நம்ம எங்க ட்ரேட் டீல் போட்டிருக்கோம் இல்லையா, யூஎஸ் கூட, யூரோப்பியன் யூனியன் கூட, இதுக்கு முன்னாடி ஸ்விஸ் கூட போட்டோம், யுஏஇ கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும், ஆனா முடியல. ஸோ இவ்வளவு இடத்துலயும் நம்ம போய் சக்சஸ்ஃபுல்லா பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் நம்மளோட ஸ்ட்ரென்த், மார்க்கெட் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். Critically examine the economic and strategic factors underlying this claim. Economic factorsனா நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் சொல்லலாம், நம்மளோட ரிசோர்சஸ் சொல்லலாம், நம்மளோட டெக்னாலஜி சொல்லலாம். இதெல்லாம் தான் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர்ஸ்னா குளோபல் லெவல்ல இப்ப உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிற ஒரு ஸ்டாண்டை தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர்ஸா கொண்டு வர முடியும். ஸோ இதை எல்லாத்தையும் சொல்லி கிரிட்டிக்கலா எக்ஸாமைன் பண்ணணும். கிரிட்டிக்கலா எக்ஸாமைன் பண்ணி particularly in reference with the integration of MSME. So in the trade deal, MSME, economical strength of India, geopolitical strength of India, எல்லாத்தையும் இணைச்சு ஒரு மீன்ஸ் ரெண்டு பக்கத்துல 150 வேர்ட்ஸ்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா